ரத்தமே சிந்தப்பட்டதே
முதல் வார்த்தையாக மன்னிப்பு என்று வந்தார் அல்லவா, நாம் மன்னிக்க கற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த மன்னிக்கிற வேலையில் தான் நாம் என்ன பண்ணுவோம், பரலோகத்துக்கு பாத்திரவான்களாக, பரதேசுக்கு பாத்திரவான்களாக மாறுகிறோம். அல்லேலூயா. அப்போ உலகத்தில் வாழ்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் மகளாகவும் இருக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எல்லாருமே தகப்பனாகணும் ஆசைப்படுறோம், தாயாகணும் ஆசைப்படுறோம், நல்லது. அல்லேலூயா. ஒரு காலத்தில் நிச்சயமா தாயும் தகப்பனாக தான் ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. அது வரைக்கும் மகளா இருக்க நீங்கள் முற்படுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தாயா மாறுகிற வேலையில் கர்த்தரை கனம் பண்ணுங்க, தகப்பனா மாறுகிற வேலையை கர்த்தரை கனம் பண்ணுங்க. அல்லேலூயா. என் தேவனே என் கைவிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கர்த்தா பிதாவை நோக்கி பார்க்கிறார். அவர் நிர்பந்தமான நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் 1% கைவிட மாட்டார். பிரியமானவர்களே, கைவிடாமல் உங்களை தாகமாக இருக்க. அல்லேலூயா. ஆவிக்குரிய தாகம் மாத்திரமல்ல, உலகப்புறமான தாகத்தில் கூட உங்களை ஃபுல்ஃபில் பண்ணுவதற்கு அவருக்கு பாத்திரவான்கள் நடந்து கொள்ளுங்க. யாருக்கு? ஆண்டவராகிய தேவனுக்கு, நீங்கள் விசுவாசிக்கிற தேவனுக்கு, உங்களை ரட்சித்த தேவனுக்கு பாத்திரவான்கள் நடந்து கொள்ளுங்க. உலகத்தில் ஓத்திரம் உண்டு, ஆனாலும் திறங்கள் உலகத்தை ஜெயிச்சு சொன்ன இயேசு கிறிஸ்து உங்களை இருந்து கிரிகை செய்வார். அல்லேலூயா. மாத்திரமா இதோட முடிஞ்சு போச்சா அப்படின்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன அர்த்தம் வேற. பிரேத்தலாட அதை நீங்கள் தியானித்தீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லை, கடைசி நாட்களில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆவியை ஒப்பு கொடுக்கத்தான் போகிறோம். நம்ம யாரும் கடைசி வரைக்கும் பூமியில் வாழ்ந்துட்டு போகிறதில்லை. கர்த்தருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஆவியை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்திருக்கார். இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் நீங்கள் சரியாக இருங்க. உங்கள் ஆத்துமா தேவனிடம் போக வேண்டும் என்றால் இந்த பூமியில் சரியாக இருங்க. நான் சரியாக இருக்கிறேன், உங்களுக்குள்ள சுயநீதியை தேடிக்கொள்ளாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க.